शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வவிக்னோபசாந்தயே. நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராகு தரும் அளப்பரிய லௌகீக யோகங்கள். சரிங்களா? ராகு தரும் அளப்பரிய லௌகீக யோகங்கள். லௌகீகம் அப்படின்னா புறம் சார்ந்தது. புறம் சார்ந்த அனைத்து வகையான போகங்கள். இதான் லௌகீக இன்பங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? லக்ஸூரியஸான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக எந்த வழிமுறையும் கை கொள்வது, இதுதான் லௌகீகத்தின் தாத்பரியம். சரிங்களா? இந்த லௌகீகம் அப்படிங்கிறது ராகுவினுடைய ஆதிக்கம் நிறைந்தது. சரிங்களா? ராகுதான் போகக்காரங்க. தன்னோட ஆசைகள், தன்னுடைய போகங்கள் நிறைவேறுவதற்காக, தன்னோட சுயநலத்திற்காக எந்த வழியிலையும் பின்பற்றியவர் இறக்கிவிட்டு தர்மம், நீதி, நெறி இதெல்லாம் கவலைப்படாமல், அதாவது போகத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதை அடைந்து கொள்வது தான் ராகுவின் தாத்பரியம். ஆனால் அதை அடைய முடியாது. அவர் நினைக்கிற ஒரு அளப்பரிய பிரம்மாண்டமான இன்பம் அப்படிங்கிறது கிடைக்காது, மகிழ்ச்சி. ஏன்னா ராகு அப்படிங்கிறது வாய் மட்டும்தான் இருக்குது, உடல் இல்லை. சரி, இது அறிவியல் காரணமாக அது என்னன்னா, ராகு மேல் பகுதியில் வெட்டும் புள்ளி. சரிங்களா? கேது கீழ்ப்பகுதியில் வெட்டும் புள்ளி. அதனால ராகு கேதுக்கள் பாவகிரகங்கள். சரிங்களா? அதனால ராகுவின் ஒரு தாத்பரியமான போகம் அப்படிங்கிறது என்னைக்குமே நிறைவேறாது. சரிங்களா? அது ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு தேவை இருந்துட்டே தான் இருக்கு. எத்தனை இன்பம் கிடைச்சாலும், எத்தனை செல்வங்கள் கிடைத்தாலும், எத்தனை போகங்கள் கிடைத்தாலும் அதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ராகு போகக்காரங்க. அதுக்கு விழுங்குறது மட்டும்தான். சரிங்களா? அது விழுங்கியாச்சுன்னா அவ்வளவுதான், விழுங்கிட்டே தான் இருக்கு. அது ஜீரணமாக வழி இல்லை, ஏன்னா உடலே இல்லை. சரிங்களா? இந்த பாவகிரகங்கள் தான் அளப்பரிய பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கறது. சரிங்களா? புறம் சார்ந்த பெரிய யோகங்கள் அப்படிங்கும்போது பாவகிரகங்கள் தான் கொடுக்கும். பாவகிரகங்கள் அப்படிங்கிறது ராகு, கேது, சனி மற்றும் செவ்வாய். சரிங்களா? சூரியன் அரை பாவர் மற்றும் அரை சுவர் அவர். அதனால முழு பாவர்கள் அப்படிங்கிறது ராகு, கேது, சனி மட்டும்தான். சரிங்களா? செவ்வாயும் கூட முக்கால் பாவர் தான். ஆனாலும் ராகு, கேது, செவ்வாய், சனி இதை முக்கியமான பாவர்களை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? சூரியனையுமே எடுத்துக்கலாம். இந்த பாவகிரகங்கள் கொடுப்பதற்கு ஒரு அளவே கிடையாது. அவங்க கொடுக்கும் ஒரு யோகங்களுக்கு அளவே இல்லை. சரிங்களா? அது அந்த மாதிரி பிரம்மாண்டமான அளவில் கொடுத்துருவாங்க. அந்த சுபகிரகங்கள் இதுவுமே ஒரு சராசரியான வாழ்க்கை தான் வாழக்கூடிய ஒரு யோகங்களை கொடுக்கும். சரிங்களா? சராசரியான யோகங்கள் பெற்று வாழ்ந்து சராசரியான மகிழ்வோடு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் பாவகிரகங்கள் அப்படி இல்லை. சரிங்களா? அவங்க கொடுக்குற ஒரு யோகங்களுக்கு அளவே கிடையாது. இந்த வரிசையில் ராகு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். சரிங்களா? 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். சரி, கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால ராகு 10ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்டா தான் அது ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்தாலும் பின்னால் மிகப்பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது பெற்றுக் கொடுக்கும். பெரிய யோகம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில், சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு பெரிய மனிதனை அறிமுகப்படுத்தி விடும். சரிங்களா? அதுதான் ராகு தரும் பிரம்மாண்ட யோகம் அப்படிங்கிறது. சரிங்களா? அது 10ஆம் இடத்தோட ராகு தொடர்பு கொள்ளணும். சரிங்களா? அந்த 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். அந்த வகையில் மேஷ லக்னத்துக்கு 10ஆம் ஸ்தானம் மகரம். சரிங்களா? மற்ற மகரத்தில் ராகு இருந்து அந்த ராகுவினுடைய மகரத்தின் வீட்டின் அதிபதி சனி மகரத்திலேயே இருக்கலாம். மகரத்தில் இருந்தாலும் ராகு கூட விலகி ஒரு 5 டிகிரி விலகி இருக்கணும். சரிங்களா? அடுத்தது கும்பத்தில் இருக்கலாம். அதுக்கடுத்த 7ஆம் இடமான துலாத்தில் உச்சமாக இருக்கலாம். சரிங்களா? 7ஆம் இடமான துலாத்தில் உச்சமாக இருக்கலாம் மேஷ லக்னத்துக்கு. அங்கே திட்டு பலம் ப்ளஸ் உச்ச பலம் அப்படிங்கிறத அடைவார் சனி. அதாவது ராகு இருக்கக்கூடிய ஸ்தானமான நகரத்தின் அதிபதியான சனியின் வலிமை ராகுக்கு முக்கியம். அந்த ஸ்தானம் 10ஆம் அதிபதியோட வலிமை முக்கியம். ராகு வரக்கூடிய எந்த ஸ்தானமாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், அந்த 10ஆம் அதிபதி வலுத்திருந்து அங்கே ராகு உட்கார்ந்தாருன்னா சிறப்பு, மிகப்பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருவார். சரிங்களா? அதுக்கடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது கும்பம். கும்பத்தின் அதிபதி சனி. அவர்
12ஆம் இடத்துல இருக்கலாம். சாரி, இந்த மகரத்தில் இருக்கலாம். மகரம் அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடம். 10ஆம் இடமான கும்பத்திலேயே இருக்கலாம். கும்பத்திலேயே இருந்தாலும் வந்து ராகு சனி அப்படிங்கிறது 5 டிகிரி வந்து விலகி இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து 7ஆம் ஸ்தானமான, அதாவது விருச்சிகத்தில் இருக்கலாம். லக்னத்துக்கு 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது விருச்சிகத்தில் இருக்கலாம். 6ல் வந்து உச்சமா இருக்கலாம். துலாத்தில் உச்சமா இருக்கலாம். விருச்சிகத்தில் அப்படிங்கிறது திக்கு பலம் சனிக்கு. சரிங்களா? இந்த இடங்கள்ல வந்து சனி இருந்தாருன்னா அங்க அமர்ந்த கும்பத்தில் அமர்ந்த ராகு வந்து வலிமை பெறுவார். வலிமை பெற்று அவர் வந்து மிகப்பெரிய யோகங்கள், சரிங்களா, கணக்கிட அளவிடவே முடியாதபடி யோகங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருவார். சரிங்களா? கணக்குகளை வந்து போட முடியாத அளவில் வந்து யோகங்களை வந்து கொடுப்பார். கணக்கீடுகளே செய்ய முடியாத அளவுக்கு யோகங்களை கொடுப்பார். அதுக்கடுத்து மிதுன லக்னத்துக்கு 10ஆம் ஸ்தானம் வந்து மீனம். சரிங்களா? மீன அதிபதி வந்து குரு வந்து மீனத்திலேயே இருக்கலாம். சரிங்களா? மீனத்திலேயே இருக்கலாம். ராகுங்க இருக்கணும். சரிங்களா? மிதனத்துக்கு வந்து 10ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த மீனத்தின் அதிபதியான குரு வந்து ராகு கூட இருக்கலாம். ராகு கூட இருந்தாலும் வந்து 5 டிகிரி விலகி இருக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து மிதுன லக்னத்திலேயே இருக்கலாம். லக்னத்தில் குரு வந்து திக்கு போகலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது 2ஆம் இடத்துல இருக்கலாம். கடகத்தில் உச்சபட்ச வலுவில் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து அவர் தனுசில் இருக்கலாம். தனுசு அப்படிங்கிறது வந்து இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம். தனுசில் இருக்கலாம். இங்கே எல்லாம் இருந்தாருன்னா வந்து குருவுக்கு வந்து வலிமையாகுது. ராகு இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி வலிமையாக இருப்பதனால் ராகு வந்து மிகப்பெரிய வலிமையை அடைகிறார். 10ஆம் இடத்துல மிகப்பெரிய வலிமையை வந்து அடைகிறார். அதனால வந்து ராகு வந்து மிகப்பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு பொருத்தமாகிறார். சரிங்களா? பொதுவாக வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இது வந்து உபஜய ஸ்தானங்களில் ஒன்றும். சரிங்களா? அது கேந்திரங்களில் வந்து பெரும் கேந்திரம். கேந்திர ஸ்தானங்களில் பெரும் கேந்திரமாக வருது. உபஜய ஸ்தானங்களில் வந்து இது வந்து ஒரு உபஜய ஸ்தானமாக வருது. 3, 6, 10, 11 அப்படிங்கிறது வந்து உபஜய ஸ்தானம். அந்த உபஜய ஸ்தானத்துக்கு வந்து ஒரு உபஜய ஸ்தானம் 10. சரிங்களா? அது வந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது தான் பெரும் கேந்திர ஸ்தானம். சரிங்களா? அதனால வந்து 10ல் அமரக்கூடிய ராகு வந்து அந்த வீட்டின் அதிபதியை பொறுத்து யோகங்களை மிகப்பெரிய அளவில் வந்து செய்வார். சரிங்களா? அடுத்து கடக லக்னத்துக்கு வந்து, அதாவது வந்து இந்த 6 அப்படிங்கிறது வந்து 10க்கு 9ஆம் இடம். சரிங்களா? 10க்கு பாக்கியம். 10க்கு வந்து பாக்கியஸ்தானம் வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடம். அது வந்து 10க்கு பாக்கியஸ்தானம். அது வந்து பாவ விதிப்படி வந்து 10க்கு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால, சரிங்களா, இந்த 6ஆம் இடத்துல வந்து ராகு அமரலாம். சரிங்களா? ராகு வந்து அமரலாம். அதாவது ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து துலாம். அங்கே வந்து உச்சபட்ச வலுவாகும் போது, ஆனால் வந்து 6 உச்சமாகிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. 6 அப்படிங்க வந்து 10க்கு பாகிஸ்தானம், 10க்கு 9ஆம் ஸ்தானம். சரிங்களா? இங்கே வந்து ராகு உச்சபட்ச வலிமையில் ஆடுவது வந்து இது வந்து 10க்கு பாகிஸ்தானம் அப்படிங்கிறதுனால ராகு பிரம்மாண்டமான அளவில் வந்து கணக்கிட முடியாதபடி வந்து யோகங்களை வந்து செய்து கொடுப்பார். சரிங்களா? அடுத்து கடகலக்கணத்துக்கு 10ஆம் இடம் வந்து மேசம். சரிங்களா? மேசம் அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடம். அந்த 10ன் அதிபதி வந்து செவ்வாய் வந்து அங்கே 10ல் ராகு இருக்கணும் மேசத்தில். அது வந்து ராகு உகந்த வீடு தான் மேசம் அப்படிங்கிறது. ஆமேடம் எது சுறா நண்டு கண்ணி அப்படிங்கிறது வந்து மேடம் அப்படிங்கிறது வந்து மேசம் தான். அங்கே வந்து மேசத்தில் வந்து ராகு இருக்கலாம். அந்த ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து அந்த ராகுடைய வந்து அங்கே இருக்கலாம். ஆனால் 5 டிகிரி விலகி இருக்கணும். சரிங்களா? அல்லது வந்து செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் இருக்கலாம், அல்லது மகரத்தில் இருக்கலாம். சரிங்களா? மகரத்தில் உச்சபட்ச வலு, விருச்சிகத்தில் ஆட்சி வலு, மேசத்தில் வந்து ஆட்சி ப்ளஸ் மூல தெரிவான வலு செவ்வாய்க்கு. அங்கே இருந்தாருன்னா வந்து ராகு வந்து மிகப்பெரிய யோகங்களை வந்து செய்வார். சரிங்களா? அடுத்து சிம்ம லக்னத்துக்கு வந்து 10ஆம் இடம் வந்து ரிஷபம். சரிங்களா? ரிஷபாதிபதி சுக்கிரன் வந்து 10ல் வந்து அதாவது ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருந்து, ரிஷபாதிபதி சுக்கிரன், அதாவது 10 ரிஷபத்தில் வந்து ராகு இருந்து, அந்த ரிஷபாதிபதி வந்து சுக்கிரன் வந்து ரிஷபத்திலேயே இருக்கலாம், ஆனால் விலகி இருக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து 4ஆம் இடத்துல இருக்கலாம். சிம்மத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம். இங்கே வந்து திக்குபலம் மாறார் சுக்கிரன். அடுத்தது 3ஆம் இடமான துலாத்திலையும் இருக்கலாம். அங்கே வந்து மூலத்திரிகான வலு, ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகான வலு சுக்கிரனுக்கு. அதுக்கடுத்து வந்து மீனத்தில் உச்சபட்ச வலு அவருக்கு. சரிங்களா? அங்கே சிம்ம லக்னத்துக்கு வந்து மீனத்தில் இருக்கலாம். மீனம் 8ஆம் ஸ்தானமாக இருந்தாலுமே சுக்கிரனுக்கு வந்து மறைவு ஸ்தானம் கிடையாது, 8 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸ்தானமாக இருந்தாலுமே அங்கே வந்து சுக்கிரன் உச்சபட்ச வலிமையாகிறதுனால ரிஷபத்தில் அமர்ந்த ராகுக்கு வந்து அங்கே உச்சபட்ச வலிமை அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? மீனத்தில் சுக்கரன் அமர்ந்தாருன்னா இந்த ஸ்தானங்கள் வந்து சுக்கரன் அமரல அவங்களுக்கு. அடுத்து கன்னி லக்னத்துக்கு வந்து
ஆஹ் லக்னத்திலேயே வந்து புதன் இருக்கலாம். சரிங்களா, கன்னி லக்னம் அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடம் வந்து மிதுனம். மிதுனத்துக்கு வந்து மிதுனத்தில் ராகு அமரும்போது அந்த மிதுனத்தின் அதிபதியான புதன் வந்து மிதுனத்திலே இருக்கலாம், ஆட்சி கூட இருக்கலாம். அடுத்து கன்னியில் இருக்கலாம். சரிங்களா, கன்னி வந்து ஆட்சி உச்சம் பிளஸ் வந்து முளத்திரிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, இப்போ திக்குபலம் அப்படிங்கிறது மாறாது. இந்த மாதிரி வலிமைகளை எல்லாம் வந்துங்க புதன் அடைகிறதுனால அதுக்கு வந்து உச்சபட்ச வலிமை ஏற்பட்டு மிகப்பெரிய யோகங்கள் அப்படின்னு செய்வார். சரிங்களா, அடுத்து துலா லக்னத்துக்கு வந்து 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கடகம். சரிங்களா, கடகாதிபதி கடகத்தில் வந்து ராகு அமரலாம். அந்த கடகாதிபதி வந்து சந்திரன் வந்து ஆட்சி வலிமையில் இருக்கணும். கடகத்தில் இருக்கலாம், ஆனால் விளங்கி இருக்கணும். அது வந்து ரிஷபத்தில் உச்சபட்ச வலிமையில் இருக்கலாம் சந்திரன். சரிங்களா, ப்ளஸ் வந்து துலாத்துக்கு வந்து 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மகரம். மகரத்தில் வந்து சந்திரன் இருக்கலாம். சரிங்களா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது திக்கு பலம். சரிங்களா, 4 ப்ளஸ் வந்து 4 ப்ளஸ் வந்து 10, 4 ப்ளஸ் வந்து 8. சரிங்களா, துலா லக்னத்துக்கு வந்து 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரிஷபத்தில் வந்து அது வந்து சந்திரன் வந்து ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகான ப்ளஸ் உச்ச வலிமை அங்கே. சரி, அங்கே இருக்கலாம். அதுக்கு கடகத்திலே வந்து ஆட்சி வலிமை இருக்கலாம். 10ஆம் தேதி 10லேயே இருக்கலாம். அங்கே ராகு இருந்தால் அங்கே வந்து விளங்கி இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு வந்து 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து சிம்மம். சரிங்களா, விருச்சிகத்துக்கு வந்து 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து சிம்மம். அந்த சிம்மத்தில் வந்து ராகு இருக்கலாம். சரிங்களா, அங்கே சூரியன் அந்த வீட்டின் அதிபதியான சூரியன் வந்து ஆனால் அங்கேயே இருக்கலாம். ஆனால் வந்து விலகி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சூரியன் ராகு அப்படிங்கிறது வந்து நெருங்கி சேர்ந்துடக்கூடாது. அதாவது வந்து சூரியன் ராகு அப்படிங்கிறது வந்து 5 டிகிரி வந்து கண்டிப்பாக விலகி இருந்து ஆகணும். எல்லா கிரகங்களுக்கும் அப்படி இருந்தாலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வந்து மிக முக்கியமாக பொருந்தும். ஏன்னா அந்த ஒளி கிரகங்கள், இது இருள் கிரகம் அப்படிங்கிறனால சூரியனை விட்டு 5 பாகைக்கு மேலே வந்து ராகு இருந்தாருனா தான் அந்த யோகம் வந்து பொருந்தும். சரிங்களா, சூரியன் வந்து அங்கே இருக்கலாம், அதாவது சிம்மத்தில் இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து விருச்சிகத்துக்கு வந்து 6ஆம் இடமான மேஸ்தல் வந்து உச்சமாக இருக்கலாம். சரிங்களா, மேஸ்தல் வந்து உச்சமாக இருக்கலாம். ப்ளஸ் வந்து 10ஆம் இடமான சிம்மம் தான் 10ஆம் இடம். அங்கே ஆட்சி ப்ளஸ் திக்குபலம் ஆகிறதுனால அங்கே இருக்கலாம். சரிங்களா, சூரியன் இந்த ஸ்தானங்கள் நிலை இருக்கும்போது விருச்சிக லக்னத்துக்கு வந்து ராகு மிகப்பெரிய யோகங்களை வந்து செய்வார். சிம்மத்தில் வந்த ராகு வந்து மிகப்பெரிய யோகங்களை வந்து செய்வார். அது தனுசு தனுசுக்கு வந்து 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கன்னி வீடு. சரிங்களா, அந்த கன்னியின் அதிபதி வந்து புதன் வந்து அந்த கன்னியில் வந்து ராகு அமர்ந்து அந்த கன்னி புதன் வந்து மிதனத்தில் இருக்கலாம், அல்லது வந்து கன்னியிலே இருக்கலாம். அடுத்து வந்து தனுசுலேயே இருக்கலாம். தனுசுல இருந்தாலும் அவருக்கு வந்து திக்குபலமா அப்படிங்கிறது ஆகுது. சரிங்களா, அதுக்கடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு வந்து 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து துலாம். சரிங்களா, துலாம் வந்து 10ஆம் ஸ்தானம். அங்கே வந்து ராகு இருக்கலாம். சரிங்களா, அந்த மகரத்தின் அதிபதியான சனி வந்து மகரத்தில் இருக்கலாம், அல்லது வந்து கும்பத்தில் இருக்கலாம். அதுக்கடுத்து 7ஆம் ஸ்தானமான கடகத்தில் இருக்கலாம். கடகம் அப்படிங்கிறது திக்குபலம் ஆகிறாரு, 7ஆம் ஸ்தானம். சரிங்களா, அடுத்தது வந்து 10ஆம் இடமான துலாத்திலேயும் ஒரு உச்சபட்ச வலிமையில் இருந்தாலும் அந்த யோகங்கள் அப்படிங்கிறது பொருந்தும். வீடு கொடுத்தவன் வலிமையாகிறார், அப்படி அதுதான். சரிங்களா, அதுக்கடுத்து கும்பலக்கணம். கும்பத்துக்கு வந்து 10ஆம் ஸ்தானம் வந்து விருச்சிகம். சரிங்களா, விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் வந்து 3ஆம் இடமான மேஸ்தல் வந்து மூலத்திரிகோணம் ப்ளஸ் ஆட்சி வலிமை அப்படிங்கிறது வந்து அடையலாம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து செவ்வாய்க்கு வந்து மகரம் அப்படிங்கிறது வந்து 12ஆம் இடம். அங்கே வந்து அவர் உச்சபட்சம் வலிமை அப்படிங்கிறது வந்து அடையலாம். அடுத்ததாக மகரத்துக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து 10ஆம் இடமான விருச்சிகத்தில் வந்து அவர் ஆட்சி ப்ளஸ் திக்குபலம் அப்படிங்கிற வலிமையை வந்து அடையலாம். சரிங்களா, இங்கெல்லாம் வந்து செவ்வாய் வந்து இருந்தாருன்னா அந்த அதில் அமர்ந்த செவ்வாயின் வீட்டில் அமர்ந்த அந்த 10ல் அமர்ந்த 10 வந்து கும்பத்துக்கு வந்து 10 வந்து விருச்சிகத்தில் அமர்ந்த ராகுக்கு வந்து வலிமை உண்டாகுது. சரிங்களா, அதனால வந்து அது இல்லாமல் அந்த ராகு வந்து மிகப்பெரிய யோகங்கள் அப்படிங்க வந்து கொடுப்பார். அடுத்தது மீனத்துக்கு வந்து 10ஆம் ஸ்தானம் வந்து தனுசு. சரிங்களா, தனுசின் அதிபதி வந்து குரு. தனுசுலேயே இருக்கலாம், தனுசுலேயே வந்து ராகு கூட இருக்கலாம். அடுத்து வந்து 2ஆம் அதாவது லக்னத்திலேயே இருக்கலாம், மீன லக்னத்திலேயே வந்து இருக்கலாம். அங்கே ஆட்சி ப்ளஸ் திக்குபலம் அப்படிங்கிறது ஆகாது. சரிங்களா, அதுக்கடுத்ததாக வந்து 5ஆம் இடத்துல கடகத்தில் வந்து ஒரு உச்சபட்ச வலிமையில வந்து இருக்கலாம். சரிங்களா, அங்கே இருந்தாருன்னா ராகு வந்து தனுசியில் அமர்ந்த ராகு வந்து
மிகப்பெரிய யோகங்களை வந்து செய்வார். சரிங்களா. அடுத்தது வந்து அஹ், மீனாதிபதியான குரு வந்து 10ஆம் இடமான தனுசில் இருக்கலாம். அதான் கொஞ்சம் விலகி இருக்கணும் அவ்வளவுதான். சரிங்களா. இந்த விதிகள் எல்லாம் வந்து ராகு வந்து பிரம்மாண்டமான பதவி, பட்டம், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், சரிங்களா, மில்லியனியர், சரிங்களா, இந்த மாதிரி சர்வதேச அளவில் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ராகு வந்து மிக ஒரு பெரும் புள்ளியை வந்து அறிமுகப்படுத்தப்படுவார். அந்த ஜாதகரை வந்து ராகு அறிமுகப்படுத்தி விடுவார். சரிங்களா. சர்வதேச அளவில் வந்து அதை அறிமுகப்படுத்தி விடுவதோடு அது மிகப்பெரிய நிலைத்த புகழை வந்து அவர் வந்து செய்வார். சரிங்களா. அந்த ஸ்தானாதிபதி வலிவின் அடிப்படையில் அது வந்து விளங்குது. சரிங்களா. ராகு வந்து பாவகிரகம் அப்படிங்கிறனால இந்த பாவகிரகங்கள் கொடுக்கும் யோகங்கள் எல்லாமே வந்து அதாவது வந்து ஒரு உயிர்கிரகங்கள் வந்து குறைய கொடுத்துரும். சரிங்களா. 5ஆம் இடத்துல வந்து உதாரணமாக வந்து ஒரு மிருகலக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி வந்து உச்சபட்ச வலிமையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உச்சபட்ச வலிமையில் துலாதில் வந்து சனி உச்சபட்ச வலிமையில் இருக்கும்போது அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டு, சரிங்களா, அப்படிங்கிறது வந்து கொடுத்து மிகப்பெரிய ஒரு மெட்டீரியல் துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு புகழை வந்து அடைய வைப்பார் இன்டர்நேஷ்னல் லெவலில். சரிங்களா. இருந்தாலும் வந்து குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஆட்டிசம் இந்த மாதிரி ஒரு ஆட்டிசத்தால் வந்து பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி குன்றி அந்த குழந்தை வந்து நடமாடுவதற்கே வந்து பெரிய சிரமப்பட்டு இருக்கு. சரிங்களா. அங்கே அதனால வந்து அந்த குழந்தைக்காகவே இவர் வந்து இருக்க வேண்டியதாக வந்து இருக்கு. அந்த குழந்தைக்காகவே வந்து வாழக்கூடிய நிலைமையை வந்து இவர் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்காகவே வந்து தன் வாழ்நாளை வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருந்து அந்த மாதிரி வந்து கிரகங்கள் செய்யும், சனி செய்வார். சரிங்களா. இதனால வந்து பாவகரங்கள் கொடுக்கும் ஒரு யோகங்கள் அப்படிங்க வந்து உயிர்காரங்களில் வந்து அது வந்து தன்னுடைய வேலையை வந்து காட்டிடுது. சரிங்களா. என்னதான் இருந்தாலும் வந்து பாவகரங்கள் தருவது வந்து ஒரு மிகப்பெரிய லிமிட் இல்லாத அளவுக்கு கொடுக்கு. ஆனால் உயிர்காரத்தை வந்து குறைய வைக்கும். ஆனால் சுபகிரகங்களில் வந்து அப்படி கிடையாது. சரிங்களா. அந்த ஸ்தானங்களில் உள்ள உயிர்காரங்களுக்கு வந்து எந்த தீங்கும் இருக்காது. ஆனால் சராசரி வளர்ச்சி அப்படிங்கிறது, சராசரி வருமானம், சராசரி புகழ் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இந்த சுபகிரகங்கள் வந்து கொடுக்கும். சரிங்களா. ஓகேங்க பிரச்சனை. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பு சந்திக்கலாம். நன்றிங்க.